நேர்கள் அனைவருக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. 1979ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த பிறகு அமெரிக்காவும் பிற மேற்கத்திய நாடுகளும் சோவியத் தொழில்நுட்ப ஏற்றுமதிக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்தன. அதன் விளைவாக எண்ணெய் விலையும் சரிந்தது. இதனால் சோவியத் ஒன்றியத்தின் பட்ஜெட் மற்றும் செலவுகளுக்கு ஆதாரமாக திகழ்ந்த முக்கிய வருமானம் குறைந்தது. அந்த நேரத்தில் போலாந்தில் வேலை நிறுத்தங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பரவியதால் அங்கு இராணுவ சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சோவியத் ஒன்றிய அரசு பட்ஜெட் பற்றாக்குறையை ஈடுகட்ட கடன் பெறத் தொடங்கியது. 1980 முதல் 1986 வரை எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $35 10 முதல் $15 வரை கடுமையாக சரிந்தது. மேற்கத்திய நாடுகள் மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்காக எரிசக்தி சேமிப்பு, மின்சக்தி பயன்பாட்டை அதிகரித்தல் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தின. உக்ரைன் அதிபர் அலுவலக தலைவராக பணிபுரிந்துள்ள ஆண்ட்ரி எர்மக் உற்பத்தியை அதிகரித்து எண்ணெய் விலையை குறைப்பதன் மூலம் சோவியத் ஒன்றியத்துக்கு சேதாரம் விளைவிக்க வாய்ப்புகள் இருந்ததை கண்டார் என்று கூறினார். 1986ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகனும் சவுதி அரேபியாவின் மன்னர் ஃபஹத்தும் எண்ணெய் விலையை குறைக்க திட்டமிட்டனர் என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் கட்டுரையில் எர்மக் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பீப்பாய்க்கு $10 குறைக்கப்பட்டால் சோவியத் ஒன்றியத்துக்கு ஓராண்டில் சுமார் $10 பில்லியன் இழப்பு ஏற்படும். சவுதி அரேபியா பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் அமைப்பான ஒஃபெக்கில் மிகவும் செல்வாக்கு மிக்க நாடாக இருந்தது. அது அந்த அமைப்பை சமாதானப்படுத்தி எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் அமெரிக்காவும் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து சோவியத் தொழில்நுட்ப ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் எண்ணெய் விலை எதிர்பார்த்ததை விட குறைந்தது பீப்பாய்க்கு $12 ஆனது. இதற்கிடையில் இராணுவ செலவுகள் சோவியத் ஒன்றியத்தின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தின. அதன் பிறகு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். சோவியத் ஒன்றியம் 1991இல் சரிந்தது. ரீகன் நிர்வாகம் இப்படி ஒரு ஒப்பந்தம் நடக்கவில்லை என்று மறுத்தாலும் இந்த விவகாரம் இன்று வரை பொருளாதார நிபுணர்கள், வரலாற்றாசிரியர்கள் மற்றும் இராஜ்ய அதிகாரிகளுக்கிடையே விவாதப் பொருளாக உள்ளது. உண்மையில் ஐரோப்பிய சிந்தனை குழுவான ஐரோப்பாவில் பகுப்பாய்வு மற்றும் உத்திகளுக்கான மையத்தின் இயக்குனரும் பொருளாதார நிபுணருமான டிமிட்ரி நெக்ராசோவ் இதை ஒரு சதி கோட்பாடு என்று நிராகரித்துள்ளார். அவரின் கூற்றுப்படி அது நிரூபிக்கப்பட்ட உண்மையல்ல. இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.